Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நியூ ஸ்டுடியோ சேனல்ல இருந்து Instagram ரீல்ஸ் ஸ்கிரீன் ஸ்டோல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வயல்ல ஓட்டிட்டு போறாரு. எதிரில மாட்டியா? என்ன அது துளசி அது என்னது இது சாஸ்திரம் செய்யணும் அது மாதிரி. ஆமா இப்ப எதுக்கே ஊத்துன கொஞ்சத்தா ஐயா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு செத்து போன ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக கொஞ்சம் கீழே ஊத்துறது. எப்படி குடிச்சே செத்து போனாங்களே அவங்களுக்கு நீ சாக போறதுக்கு முன்னாடி லேசா ஊத்துற. டேய் என்னடா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏதாவது ஒரு வேலையை வெட்டி போய் பார்க்கலாம்ல. சும்மா ஏதாவது ஒன்று ரீல்ஸை போட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு போடா ஏதாவது பண்ணி தொலை போ. டேய் 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 ஏதோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ற தெரியுது. வைக்க மாட்டியாயோ தேவி அதை எடுத்து பேசுடா. எவ்வளவு போலீஸ் என்னைய பிடிச்சிருக்கீங்க, மண்ணெல்லாம் போகுது, என்னைய பிடிச்சு கொண்டு போய் என்னைய 2 அடி அடிச்சிங்க, என் கையை உடஞ்சு வருங்க. அப்ப நான் சொல்றேன், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு சாக்கெல்லாம் கூட. ஏன்னா இப்ப சாக்கு 100 ரூபா, அப்ப சாக்கு 50 ரூபா. முடியாது நினைச்சா குரங்காதான் அர்த்தம். நீ பண்ணு சொல்றது பிராணம் வேணா, அதுக்கு நீ மோட்டிவேஷன் ஓட்டிட்டுறப்பா. Excuse me, how's my outfit? இவரா மதிக்கவே அந்த அவமான தேவையாயோ வெக்கமே இல்லையாடா? போறதானே திங்கிற. எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா அக்கா கல்ல தான் இருக்கோம். தர்பூசணி அக்கா கடை தான். இப்ப அக்கா கல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தர்பூசணி எடுங்க. அக்கா கண்ணா நம்ம தர்பூசணா வேற மாதிரி வேற லெவலு. அக்கா தான் இங்க பயங்கரமான ப்ரமோஷன் ஆகுது. ப்ரமோஷன் பண்றாங்க. வேற மாதிரி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கிடையவே கிடையாது. டேஸ்ட்னால அடிச்சுக்க முடியாது. 1000 வேற மாதிரி 10,000 கொடுத்தாலும் வாங்க முடியாது. வேற மாதிரி வந்து பாருங்க. தமிழ்நாடு மாதிரி இருக்கு. வேற மாதிரி அல்டிமேட் தான். 10 ரூபாய் இளநீ ஓசி குடிக்கிறீங்க, 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அத நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? வணக்கம்ல மாப்ள. என்னடி இது? பார்த்து வாடா அடுத்து பார்க்கலாம். யாரா நீங்களாம்? இதை கிரியேட் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இவன் சார்காஸ்டிக்கா போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். வேணுக்கு இவனே பண்ணியிருக்கான். இவன் தான் உண்மையான ஏற்றலா இருக்க போறான். நம்மளும் இப்படிதான். அவர்தான் ரொம்ப கேட்டு. நான் ஒரு புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். தி சீப்பஸ்ட் பலூன் கம்பெனி. இந்த பலூனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது நானே என்னோட ஓன் பிரீத்ல ப்ளோ பண்ணி ஊதி வச்சிருக்கேன். சோ இந்த பலூன் நீங்க எவ்வளவு காசு கொடுத்து வாங்குவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கேன கிறுக்கா போய் வேலையை பர்றா லூசு. நிச்சயதார்த்தம் எப்பா? ஒண்ணு தெரியும். என்னதான் வந்து மோட்டு சிங்கல்னு ஊரை ஏமாத்திட்டு கிரிஞ்சு பண்ணாலும் யார் அவன் எப்படி பார்த்தாலும் நம்ம பயடா அவன். இதான் நீங்க கஷ்டப்படுறதாடா? இந்த தாடி கூட முடிஞ்சிருக்காரு. ஓ இதான் நீ சம்பாதிச்சது. இதுக்கும் ஒரு சேலரி ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், இது வந்து இது என்னது இஎம்ஐயா? இஎம்ஐ. அது எங்க போகுது? தட்டே எடுக்கிறான். அவன் யாரு? அவன் தான் ஒரு வைஃப். இப்ப மீதி உனக்கு என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? பிடிக்குமா சார்? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும் சார்? கை அளவு வச்சு காட்ட முடியாது சார். ஒரே ஒரு சின்ன லைன். என்ன லைன்? யாரா அந்த பையன்?
ஸ்டேஜ்ல வந்து பாருங்க. ஐயோ எப்படி போறதுல அவனோட பட்டுங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். பொம்பளை பிள்ளை யாருமே நம்பாதீங்க. நேத்து என் கூட பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கானே. இந்த பொம்பளை பிள்ளையோட இல்ல பூச்சி ஸ்கூல் போடா டேய். ஸ்கூல் போ. வரும்போது பார்த்து சிரிச்சிட்டு போற. சைட் அடிக்கிறியா? என் கல்யாணத்தை நிறுத்தினது நீதானே தெரிஞ்சுச்சு. அதான் இந்த ஊருக்குள்ள நான் தான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லி தெரியாத. ஒண்ணு சொல்ல முடியல. அழகா பண்றோம்பானா என்ன சொந்த பையன் எப்படி அது கரெக்ட். பேசுறாங்க பேச்சு. குட்டு குட்டு என்சிசிஎம் யார்ப்பா? இங்க பாரு. அவரு பிடிச்சிட்டாரு. கிட்ட வெச்சினா பிடிச்சிட்டாரு. என்னவா பண்றீங்க கிரிஞ்சு. 26ல ஓட்டு போட போது குழந்தையா நானா? கரெக்ட் தான். செக் மேட். hate people like this man. மக்கள் அழகா இருக்கீங்கன்னா பார்க்கல, யார் அவங்க முன்னாடி இப்படி நடந்தாலும் யாரா அவங்க லூஸ் அதை எடுத்து நீங்க ஃப்ளெக்ஸ் வேற பண்ணிக்கிறாங்க. அகேன்ஸ்ட் ரியாக்ஷன் சொல்லிட்டு என்னடா பொழப்பு இது? எவன் திங்கிறது? இப்படி வா முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். வேண்டாம்னு சொல்லி கேட்டீங்களா? சீக்கிரம் சொல்லி எரியுது. அதோ பாத்துட்டேன், நான் பாத்துட்டேன். அங்கதான் இருக்கு. அப்படி கூட்டமா இந்த மரத்துல அப்படி என்னதான் பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள் இந்த மரத்துல காட்சி தரதா சொல்லப்படுறாங்க. தெரியலையே, சத்தியமா தெரியலையா? சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. இப்படி மொட்டை வெளியில உட்கார்ந்து கம்பி கட்டுறியடா? படிக்க சொன்னனே. படிக்க போடான்னு உடனே அடிச்சேன். எங்க கேக்குறேன்? இன்னைக்கு மொட்டை மாடியில இருந்து கம்பி கட்டிக்கிட்டு இருக்கானே. படிங்கடா, தயவு செய்து படிங்கடா. இதுக்கு மேல என்னடா சொல்றது? பாவமா டென்ஷனா இருந்துக்குதா? ஐயோ ஓபன் பண்ணாலே ஒரே வீடியோ தான் வருது. ஒரு அசிங்கமா போட்டுட்டு இருக்க. இப்போ நம்ம மிரட்டுறாரு. மக்களுக்கு வந்து பைசா ஆச்சுதானே நீ வந்து இப்படிலாம் பண்ணுத? மேட்ல கரெக்டா பேசுற. சாப்பாடு மட்டும் தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு சல்லித்தனமா சில்லி வேலையெல்லாம் பாக்குற. என்னப்பா சில்லி வேலை பார்த்த நானு? என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடந்தீங்க. பின்ன உன்ன சார்னா கூப்பிடுவாங்க. உனக்கு தலைவர டயலாக் தான்மா. ஆனத்துல அண்ணவே நல்லா இருந்தே சரித்திரமே இல்லடா. போ ஒளிஞ்சி. இப்படி பேசுறேன் சொல்லணும். மான ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறதுக்காக கேக்குறேன். ஏடா சுடு சொன்னா வரும் மச்சான். அந்த பையனு கூட தெரியுது அதெல்லாம். ஏன் அப்படி பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. அப்படி போடுறா பாத்தியா? சாப்பிடு. கரெக்டான அந்த பையன் தான் கரெக்ட். பீச்சுக்கு தேவை. அப்ப நான் மனுஷன் இல்லையாடா? சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? தர்மம் பண்றேன். பீச்சில் விட்டுதான் தப்புடா. எனக்கு அந்த லாஸ்ட் மேம் பிடிச்சிருந்ததுங்க. அது எல்லாத்தமும் அதில் ஒன்றுத்தில் அடங்கிடுச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ நான் மனுஷன் இல்லையாடான்ட்டு அந்த ஒரு கேள்வியிலேயே இதுதான் எனக்கு எல்லா விஷயத்திலும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இது கரெக்டாக பொருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே கோவம் தான் அதிகமாக வருது. எப்படி சிரிக்காமல் பார்க்குறதுன்னு தெரியும். எனக்குலாம் கொஞ்சம் கடுப்பாகவே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது சுற்றி எப்போ பாரு இந்த மாதிரி வீடியோஸே நம்ம கண்ணில் பட்டால் ஒரு மனுஷன் எப்படி ரிலாக்ஸ்டாக இருப்பேன். எப்போத்தாலும் டென்ஷன் ப்ரெஷரில் தான் இருப்பான், கடுப்புலேயே தான் இருப்பான். அதனால தான் எந்த கமெண்ட்டை திறந்தாலும் எல்லாரும் வந்து அந்த ப்ரெஷர் கொட்டிட்டு இருக்காங்களோன்னு தெரியல. இது விடுற மாதிரியும் இல்லை. ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப இவனும் பண்ணுறாங்க. ஊரே அடிக்குது.
ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நீ திரும்ப பார்க்குறல்லன்ற தைரியத்தில் அவங்க அதையே பண்ணிட்டு இருக்காங்க. முடியலைங்க, சத்தியமாக முடியல. என்னன்னு சொல்லுவேன், இந்த இப்போ அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு கடுப்பாகி கமெண்ட்டில் திட்டிட்டுலாம் வருவாங்கள்ல, அது கூட வேணான்றேன்னா அதுவுமே உங்களுக்கு ப்ரெஷர் தானே. பார்த்துட்டு அது கோவப்பட்டு கத்துறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸே அவாய்ட் பண்ணிடலாம், பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் நம்ம. நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா அவங்க திருந்துவாங்கன்னு நினச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு அதான் வேணும். நீங்கள் அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது தான் உனக்கு ப்ளஸ்ஸு, அதுதான் வேணுன்ற. டெய்லி நெகட்டிவ் நீ திட்டுறதுனால அதுக்காக எனக்கு ஒரு வியூ வரல, நீ திட்டுறதுக்காக வரல, எனக்கு அதில் சம்பாத்தியம்ட்டு அது பண்ணிட்டு இருக்காங்க, வேணே தான் பண்ணுறாங்க அது. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.